இஸ்ரேல் ஈரான் போர் இந்தியாவிற்கு ஆபத்தா? நம்ம ஊர் ஆளுங்க 2 பேர் பலி. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்த அதிரடி விளக்கம் முழுசா கேளுங்க. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணி ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதால உலகமே போர்க்களமா மாறிட்டு இருக்கு. இதனால பெட்ரோல் விலை ஏறுமா? இந்தியாவோட நிலை என்ன? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கினப்போ எதிர்க்கட்சிகள் இத பத்தி அமளியில் ஈடுபட்டாங்க. அப்போதான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் களத்துல இறங்கினாரு. இந்த போரால் 2 இந்திய மாலுமிகளை நாம் இழந்து விட்டோம், ஒருவரை காணவில்லை. இந்த தகவல் ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர வச்சிருக்கு. வளைகுடா நாடுகள்ல லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. அவங்க பாதுகாப்பு தான் இப்போ இந்தியாவோட முதல் கவலை. அமைதிதான் தீர்வு, ஆனா எங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஜெய்சங்கர் தெளிவா சொல்லிட்டாரு. ஒன்னு கவனிச்சிங்களா? வளைகுடா நாடுகள் கூட வருஷத்துக்கு $200 மில்லியன் வர்த்தகம் நடக்குது. போரால் பெட்ரோல் விலை ஏறுனா நம்ம வீட்டு பட்ஜெட் காலியாகிடும். அதனாலதான் பிரதமர் மோடியே இந்த விஷயத்தை நேரடியா கவனிச்சிட்டு வர்றாரு. இந்தியா இப்போ அமைதியை விரும்புற நாடா மட்டும் இல்ல, தன் மக்களை காக்கிற வல்லரசாவும் நிக்குது. தேவையற்ற பயணத்தை தவிருங்கன்னு ஏற்கனவே எச்சரிக்கை வந்துடுச்சு. இஸ்ரேல் ஈரான் போர்ல இந்தியா யார ஆதரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது இஸ்ரேல் ஈரான் போர் மட்டுமில்ல.